வணக்கம். தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் நடத்தும் போராட்டம். இது கோழி கறி போராட்டம். ஏனென்று சொன்னால், தற்போது கோழிப்பண்ணை உரிமையாளர்கள் கவனமாக கேளுங்கள். உங்களோட கோழிப்பண்ணையில் தற்போது வளர்ந்து கொண்டிருக்கும் கோழியை யாரும் வந்து எடுக்காவிட்டால், கோழிப்பண்ணை அதாவது எந்த கம்பெனியாக இருக்கட்டும், உங்களிடம் குஞ்சு கொடுத்த கம்பெனியாக இருக்கட்டும், தற்போது வளர்ந்து கொண்டிருக்கிற கோழியை வந்து வாங்காமல் விட்டால், நீங்கள் தைரியமாக ஒவ்வொரு கோழியாக 50, 100, 150ன்னு ஹோல்ஸ் வியாபாரம், அதாவது உங்கள் சுற்றி உள்ள கிராமத்துலேயோ இல்லை உங்கள் சொந்த ஊர்லேயோ உங்களுக்கு தெரிஞ்ச சொந்த பணத்துக்கு தூக்கி கொடுத்துருங்க. நீங்கள் வியாபாரம் பண்ணிக்கோங்க. ஆனால் அவங்க ஏதாவது கோழி பண்ணை உரிமையாளர்கள் யாராவது வந்து உங்கள் மேலே கேஸு போட்டால், நீங்கள் உடனே தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தில் பதிவிடுங்கள். நாங்கள் உங்கள் கோழி பண்ணையாண்டு வந்து உட்காந்து விடுகிறோம். மீண்டும் எங்களிடம் பண்ணையில் அதாவது தீவனம் இருக்குது, குஞ்சு வந்து இறக்க போகிறாங்க, எங்களை மிரட்டுறாங்க, எங்கள் மேலே கேஸை போடுவாங்க, ஒரு கோழி விற்றாலும் எங்கள் மேலே கேஸை போடுவான்னு உங்களை வந்து பயமுறுத்தி வச்சுருக்கிறத நீங்கள் அடியோடு மறந்துடுங்க. இதுக்கு மேல்பட்டு உங்கள் மேலே கேஸை போட்டால் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் கடுமையாக போராட்டம் மட்டும் இல்லை, அவங்களையும் தண்டிக்கப்படுவார்கள். ஆனால் கோழி குஞ்சியில் நீங்கள் வளர்த்து உங்களிடம் ₹6.50 கொடுத்து மற்றும் மார்க்கெட்டு விலை அதிகமாக விற்று அந்த லாபத்தில் தான் உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்பதும், உங்கள் மேலே கேஸை போடுவதும், உங்கள் மேலே பொய் வழக்கு போடுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. அதை தெரிந்து கொள்ளுங்கள். இதுக்கு மேல்பட்டு நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டதை கூட தூக்கி குப்பையில் போட்டுவிட்டு நீங்கள் தைரியமாக செயல்படுங்கள். அந்த கோழி பண்ணையில் நீங்கள் நாட்டுக்கோழியை விட்டு கொண்டு வந்து வளர்த்து, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் நெல், கம்பு, கேவரை போட்டு வளர்த்து உங்கள் சொந்த சுய லாபத்தில் நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் கோழியை வளர்த்து நீங்கள் விற்பனை செய்ய பாருங்கள். அவர்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டிருந்தாலோ, உங்களை பயமுறுத்தினாலோ, இதுக்கு மேல்பட்டு எந்த ஒரு செயலும் அவர்கள் உங்களிடம் நாடி வந்தாலோ, நாங்கள் இருக்கிறோம், தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் இருக்குது என்று நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் ஒற்றுமையாக இருந்து அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாராவது வந்து கோழி பண்ணை உரிமையாளர் யாராவது மிரட்டினாக்கா அவங்களிடம் நீங்கள் பணிந்து போக வேண்டாம். உடனே அங்கே பக்கத்தில் இருக்கும் நிர்வாகிகளிடம் கைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசுங்கள் என்று உங்களிடம் இப்போ தற்போது சொல்லிக் கொள்கிறேன். ஒரு கோழி குஞ்சு விற்றாலும் உங்கள் மேலே கேஸு போடுன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் பயத்தில் இருக்கிறீர்கள். அதேமாதிரி கோழி குஞ்சு வளர்ந்து வண்டியில் ஏற்றும் போது நீங்கள் கண்ணை மூடிட்டால் ஒரு கூண்டோடு தூக்கி மறைச்சிடுவார்கள். அப்பேற்பட்ட கோழி குஞ்சு ஏற்ற வரும் அவங்க ஆட்கள் அவங்களுக்கு பக்கம்தான் சப்போர்ட்டாக இருப்பாங்களே தவிர உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்க மாட்டார்கள், உங்களுக்கு சாதகமாக இருக்க மாட்டார்கள். கம்பெனிக்கு தான் சாதகமாக இருக்குமே தவிர விவசாயிக்கு வந்து சாதகமாக இருக்காது என்று தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். நீங்கள் கோழி வளர்த்து கூண்டில் ஏற்றி வண்டியில் ஏற்றும்போது அப்போது எடை வைக்கும்போது கூட உங்களை கண்ணை கட்டி ஒரே ஒரு கோழியை கூட எக்ஸ்ட்ரா தூக்கி போட்டு உங்களை நஷ்டத்தை உண்டாக்கிட்டு போவார்கள். இதை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீர்கள், நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்று தெரிந்து கொள்கிறேன். எனக்கும் தெரிஞ்சிருக்கிற விஷயத்தை சொன்னார்கள், அதுதான் பதிவிடுகிறேன். இது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடந்திருக்கிறது.